بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உரித்து, அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றியொழுகிய நல்லற தோழர்கள் உண்மை விசுவாசிகளாம் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மாநாட்டில் மதுஹபுகள் மாநபி வழியில் அமைந்திருக்கிறதா என்ற கருத்தில் எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மதுஹபுகள் தொடர்பாக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டதனுடைய காரணம் என்னவென்றால், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இஸ்லாத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் வணக்கங்கள் இவைகளெல்லாம் இந்த மதுஹபுகள் காட்டக்கூடிய வழியின் அடிப்படையில் தான் அமைத்து கொள்ள வேண்டும் என்று நம்புவதாலும், இந்த மதுஹபை விட்டு ஒருவன் வெளியே சென்று விட்டான் என்று சொன்னால் அவன் வழிகட்டவன் என்றும் வழிகேடன் என்றும் சில கல்லூரிகளில் ஃபத்வா கொடுத்திருந்தும் ஒரு சில மக்கள் இதை நம்பி செயல்படுவதின் காரணத்தினால் இவ்வளவு உயர்வாக நினைக்கக்கூடிய இந்த மதுஹபுகள் மாநபி வழியில்தான் அமைந்திருக்கிறதா என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் ஒரு சில பள்ளியாசல்களுடைய முகப்பிலே நீங்கள் பார்க்கலாம், இந்த பள்ளியிலே தொழ வேண்டும் என்று சொன்னால் 4 மதுஹபுகளில் ஒன்றை பின்பற்றுவோர் மட்டும்தான் இந்த பள்ளியில் தொழ அனுமதி உண்டு. 4 மதுஹபுகளை பின்பற்றாதவர்கள் இந்த பள்ளியில் தொழுவதற்கு அனுமதி இல்லை என்று பெரிய எழுத்துக்களில் சில பள்ளியாசல்களுடைய முகப்புகளில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ அவர்கள் என்ன கருத்தை சொல்கிறார்கள்? ஒருவன் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் பள்ளியில் வந்து தொழுவது, அதுவும் கடமையான தொழுகையை ஆண்கள் நிறைவேற்றுவதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வலியுறுத்தியிருந்தும், நீங்கள் 4 மதுஹபை பின்பற்றாதவர்கள் என்று சொன்னால் இந்த பள்ளியின் உள்ளே உங்களுக்கு இடமில்லை, நீங்கள் இந்த பள்ளிக்கு உள்ளே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இந்த பள்ளியின் உள்ளே நீங்கள் தொழக்கூடாது என்று எழுதுகிறார்கள் என்றால், இந்த மதுஹப் என்பது அவருடைய தலைகளில் எவ்வளவு ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். இந்த மதுஹபுகள், இந்த மதுஹபினுடைய சட்டங்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப், இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய சட்டங்களை பின்பற்றுபவர்கள் ஷாஃபி மதுஹப் என்றும், அபு ஹனீஃபாவினுடைய சொற்களை அவர்கள் காட்டிய வழிமுறைகள் என்று சொல்லப்படுபவைகளை பின்பற்றுபவர்கள் ஹனஃபி மதுஹப் என்றும் தமிழகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது அல்லாத வேறு பகுதிகளில் மாலிக் மதுஹப் என்றும் ஹம்பலி மதுஹப் என்றும் இருப்பதை பார்க்கிறோம். மொத்தம் இந்த 4 மதுஹபைத்தான் மிக முக்கியமான மதுஹபுகளாக இந்த சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் எண்ணுகிறார்கள்.
அப்ப இந்த மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் திருக்குர்ஆனை பின்பற்றாமல், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகளை பின்பற்றாமல் ஏன் மதுஹபை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பதற்கு சில பொய்யான ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரணங்களை சொல்கிறார்கள். அதில் முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறார்கள்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள், திருக்குர்ஆனுடைய கருத்துக்கள், இவைகளை எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? அது எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு உயர்ந்த நிலையில் உள்ளது, அவைகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியாது. எனவேதான் இமாம்களுடைய துணை நமக்கு தேவைப்படுகிறது. அவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள்? விளக்குகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் மதுஹபை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள். இது உண்மையா? திருக்குர்ஆனுடைய சட்டங்களை யாரும் பின்பற்ற முடியாதா? திருக்குர்ஆனுடைய சட்டங்களை யாரும் விளங்கிக் கொள்ள முடியாதா? திருக்குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறதா? நீங்கள் குர்ஆனை புரட்டி பார்த்தீர்களானால் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் தன்னுடைய கருத்தை பின்பற்றுமாறு அழைக்கும் போது யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே என்று அழைப்பதை பார்க்கிறோம். யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்றான், இது மாதிரி நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்ப நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இறைவன் அழைப்பது யார்? அறிவாளிகளே, அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்களே, மிகப்பெரிய மக்களிலேயே சிறந்தவர்களாக இருப்பவர்களே, உங்களுக்குத்தான் இது விளங்கும், இதை படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானா? அல்லது எல்லா மக்களையும் அழைத்து இதை நீ சிந்திக்க மாட்டாயா, இதன்படி நீ நடக்க மாட்டாய் என்று அல்லாஹ் கேட்கிறான்? எல்லா மக்களையும் அழைத்து தான் அல்லாஹ் பேசுகிறார். இறைவனை நம்பிக்கை கொண்டு விட்டால் அத்தனை பேர்களையும் அழைத்து தான் பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்லாத்தை ஏற்காதவர்களாக இருந்த அபூஜஹில், உத்பா, ஷைபா போன்றவர்களுடைய கூட்டத்தினர்களுக்கு இந்த திருக்குர்ஆன் விளங்கி இருக்கிறது. அவர்களுக்கு இந்த திருக்குர்ஆனுடைய சட்டங்கள் புரிந்திருக்கிறது. எனவேதான் அவர்கள் எதிர்த்தார்கள். குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாருக்குமே விளங்கல, யாருக்குமே புரியல. இது என்ன சொல்லப்பட்டு விளங்கண்டா ஏன் அவர்கள் எதிர்க்க வேண்டும்? யாருக்குமே புரியாத ஒன்றை இவர் பேசுகிறார், உளறுகிறார் என்று சொல்லிவிட்டு இருப்பாங்க. இங்கே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் அவர்களுக்கு புரிகிறது. ஆனால் அவர்களுடைய அந்த பழைய கொள்கைக்கு அது முரணா இருக்குது. முன்னோர்கள் காட்டி தந்த அவருடைய வழிகளுக்கு எதிராக இருக்கு. அதனால் தான் எதிர்த்தார்கள். திருக்குர்ஆன் எவ்வளவு அழகா சொல்கிறது? வகாலல்லதீன கஃபரு, அல்லாஹுவை நிராகரித்தவர்கள் சொன்னார்கள், லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் செவியேற்றி விடாதீர்கள், வல்கௌ ஃபீஹி, அதிலே குழப்பத்தை ஏற்படுத்துங்கள், லஅல்லக்கும் தக்லிபூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். திருக்குர்ஆனை போய் கேட்டுட்டா நீ முகமது சொன்ன வழிக்கு போய் விடுவாய், நம்முடைய முன்னோர்களுடைய வழிக்கு எதிராக போய் விடுவாய். எனவே நீ இந்த திருக்குர்ஆன் ஓதுகின்ற நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி அடுத்தவருடைய காதிலே விழாமல் ஆக்கு என்று சொன்னார். அப்ப காபிர்களுக்கு விளங்குகிறது, இஸ்லாத்தை ஏற்காதவனுக்கு விளங்குகிறது, இஸ்லாத்தை எதிர்ப்பவனுக்கு விளங்குகிறது, இஸ்லாத்தை ஏற்றவனுக்கு விளங்காதா? அல்லாஹ் திருக்குர்ஆனை பற்றி சொல்லும் போது ஹுதன் லின்னாஸ், மனிதனுக்கு இது நேர்வழி காட்டின்னு தானே சொல்றான். மனிதர்களாக இருந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இங்கே நேர்வழி இருக்கிறது என்று தானே பேசுகிறார். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? உங்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டு இருக்கிறதா என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறானே. யாரை கேட்கிறான்? நபி தோழர்களை கேட்டானா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருக்கிறார்களே, அவர்களை கேட்டிருக்கிறானா? அங்கே இஸ்லாத்தை ஏற்றவர்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுபவர்கள் குர்ஆனை வழங்கியிருந்தாங்க. அங்கே அல்லாஹ் கேட்பதெல்லாம் இஸ்லாத்தை ஏற்காத அந்த மக்களை பார்த்து தான் கேட்கிறான். இது சிந்திக்க மாட்டியா? இன்னொரு இடத்தில் அல்லாஹ் வலாயு நப்பி உக்க மிஸ்லு ஹபீர், உம்முடைய இறைவன் விளக்குற மாதிரி வேறு யாராலும் தெளிவாக விளக்க முடியாது, அவ்வளவு தெளிவாக எளிமையாக விளக்கி இருக்கிறேன். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிذிக்ர், விளங்குவதற்காக இந்த திருக்குர்ஆனை எளிமையாக்கி வைத்திருக்கு. இப்படி ஏராளமான வசனங்கள் திருக்குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப எளிமையாக்கியிருக்க, எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் விளங்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்க, இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய வசனம் உங்களுக்கு புரியாது,
நபிகள் பெருமானாருடைய விளக்கம் யாருக்கும் தெரியாது. அதை புரிந்து கொள்வதற்குத்தான் இமாம்கள் என்ற பொய்யான ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அடுத்து ஒரு செய்தியை சொல்வார்கள். ஏன் நாங்கள் மதுஹபை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், அது அரபி மொழியில் இருக்கு. உங்களுக்கு அரபி மொழி தெரியுமா? அரபி மொழியினுடைய இலக்கங்கள் தெரியுமா? இலக்கியங்கள் தெரியுமா? அப்போ அரபி மொழியில் உள்ளதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இமாம்கள் வந்தார்கள் என்கிறார். சரி, நீங்கள் சொல்வது சரி என்றால் உங்கள் மதுஹபினுடைய நூல்கள் என்ன தமிழில் வந்திருக்கிறது? அபு ஹனீஃபா எந்த பகுதியை சார்ந்தவர்? இமாம் ஷாஃபி எந்த பகுதியை சார்ந்தவர்? மாலிக் இமாம் எந்த பகுதியை சார்ந்தவர்? அஹமது இப்னு ஹம்பல் எந்த பகுதியை சார்ந்தவர்? அபு ஹனீஃபா பகதாதிலே பிறந்தவர், மாலிக் இமாம் மதீனாவிலே பிறந்தவர், இமாம் ஷாஃபி அவர்கள் சிரியாவிலே பிறந்து சிறு வயதிலேயே மக்காவிலே சென்று அங்கே வளர்ந்தவர். அஹமது இப்னு ஹம்பலும் பகதாத். அப்போ பகதாத் பகுதியில், ஈராக்கு பகுதியிலே 2 இமாம்கள், எல்லாம் அரபு மொழி பேசுபவர்கள் இல்லையா? அவர்கள் சொன்னதில் அரபி மொழியில் தானே இருந்தது. அப்போ அரபி மொழியில் இருந்ததை நீங்கள் தமிழிலே விளக்க முடியும் என்று சொன்னால், ஏன் திருக்குர்ஆனில் இருந்ததை உங்களால் விளக்க முடியாது? ஏன் அதே அரபி மொழியில் இருக்கக்கூடிய நபி மொழிகளை ஏன் விளக்க முடியாது? அப்போ இமாம்கள் சொல்லக்கூடியவர்கள் தமிழ் மொழியிலே வந்து தமிழ் மொழியிலே விளக்கி இருந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் சொன்னது நியாயம் என்று சொல்லலாம். ஆனால் அதுவும் பொய்யானது. திருக்குர்ஆன் ஒரு மொழியில் இருந்தால் அந்த மொழியிலே தாய்மொழியிலே மொழிபெயர்க்கும் போது மற்ற மொழிகள் எப்படி விளங்குமோ அதைவிட சிறப்பான முறையில் இந்த திருக்குர்ஆன் விளங்க முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் நம்மளால் விளங்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு கருத்தையும் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அடுத்து இன்னொன்னை சொல்கிறார்கள். அவர்களெல்லாம் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், நம்மளோட எவ்வளவு உயர்வானவர்கள். அப்போ அந்த உயர்வானவர்களுடைய சட்டத்திட்டங்களைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அந்த அவர்கள் உயர்வானவர்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னாமலை விட சேர்த்துக்கிறலாம். ஆனால் அவர்களுடைய சட்டங்கள் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற வாதம் நியாயமானது, சரியானது என்று சொன்னால் இமாம்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நேரடியாக பாடம் பயின்றார்களா? நீங்கள் அபு ஹனீஃபாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் அவர் ஹிஜ்ரி 80 பிறந்தவர், 150 இறந்திருக்கிறார். மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் 93 அவர் பிறந்திருக்கிறார், 179 ஹிஜ்ரியிலே இறந்திருக்கிறார். அதே மாதிரி இமாம் ஷாஃபி அவர்கள் எடுத்துக்கொண்டால் அபு ஹனீஃபா இறந்த அந்த வருடத்தில் 150 அவர் பிறந்து 204 இருக்கிறார். அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் 164 பிறந்து 241 மரணிக்கிறார். அந்த இமாம்கள் அவர்களுடைய காலமெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் அல்ல, அதற்கடந்து வாழ்ந்தார்களே சஹாபாக்கள், அவருடைய காலமும் அல்ல. இந்த 4 இமாம்களில் எந்த இமாமும் நபித்தோழர்களை பார்த்ததும் இல்லை. அவர்களுக்கெல்லாம் பின்னால் வந்தவர்கள் தான் இந்த இமாம்கள். இவங்களே சிறந்தவர்கள் என்று நீங்கள் சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள். அப்போ அதை நீங்கள் காரணம் காட்டினால் அபூபக்கர் அவர்களுடைய மதுஹப் என்று ஏற்படுத்த வேண்டியதானே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மதுஹப் என்று எடுக்க வேண்டியதானே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மதுஹப் என்று சொல்ல வேண்டியதானே, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய மதுஹப் என்று சொல்ல வேண்டியதானே. இதெல்லாம் அபூபக்கருடைய மதுஹப், உமருடைய மதுஹப், உஸ்மானுடைய மதுஹப், அலி ரலியல்லாஹுடைய மதுஹப் என்று உருவானதா? அப்போ நீங்கள் சிறந்தவர்கள் என்பதை காரணம் காட்டினால் முதலிலே இந்த நபித்தோழர்களைத்தானே சொல்லணும். அப்போ அந்த நபித்தோழர்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த 4 இமாம்கள் சொல்வதும் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த காரணமும் ஒவ்வாதது, ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக இந்த 4 இமாம்கள் என்று சொல்லுகிறார்களே, அந்த 4 இமாம்களுடைய காலங்களுக்கு பிறகுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகள், அதுவும் குறிப்பாக ஆதாரபூர்வமான நபிமொழிகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரி, இமாம் புகாரியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி. அவர்கள் பிறந்தது 1194 ஹிஜ்ரியில். முஸ்லிம் இமாம் 204. இமாம் ஷாஃபி இறந்த பிறகுதான் அவர்களே பிறக்கிறாங்க அந்த வருடத்தில். நசை 215, அபுதாவுது 202, திருமதி 209, இப்னு மாஜா 207. அப்போ இவர்களெல்லாம் எப்பொழுது வருகிறார்கள் என்று சொன்னால்
இந்த இமாம்களுடைய காலத்துக்கு பிறகு. இமாம்களிலேயே ஹதீஸ் நூல்களை அதிகமாக தொகுத்தவர், அதிகமாக பதிவு செய்தவர் என்று சொன்னால் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களை நாம் சொல்லலாம். ஆனால் அபு ஹனீஃபா அவர் எந்த ஹதீஸ் நூலையும் என்ன செய்யல, தொகுக்கலை. தொகுத்தவருடைய நூலுடைய காலத்திலேயும் ஆளவில்லை. அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன நபிமொழிகளை அதிகம் தெரிந்தவர்களுடைய காலங்கள் பிற்காலத்திலே புகாரி இமாமுடைய காலத்திலே தொகுக்கப்பட்ட அந்த செய்திகள் இவைகள்லாம் இமாம்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் நிறைய சட்டங்கள் அவர்கள் மாற்றமாகவே சொல்லியிருக்கிறாங்க, நபிமொழிக்கு முரணாகவே சொல்லியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக அபூபக்கர் இப்னு ஷைபா அப்படின்ட்டு ஒருவர் இருக்கிறார். இவர் ஹதீஸ் நூலை தொகுத்தவரில் ஒருவர். முசன்னஃப் என்ற ஒரு நூலை என்ன செஞ்சிருக்கிறார், அவர் தொகுத்திருக்கிறார். அவர் 159 பிறக்கிறார். அதாவது அபு ஹனீஃபா இறந்த 9 வருடங்கள் கழித்து பிறந்தவர். அதாவது அபு ஹனீஃபாவுடைய செய்திகள், அவங்களுடைய மாணவர்கள், இவர்களை எல்லாம் பார்த்தவர்கள் ஒரு ஆள், ஹதீஸ் நூல்களை தொகுத்தவரில் ஒருவர். அவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய முசன்னஃப் என்ற அந்த பெரிய ஒரு கை நீளம் அளவுக்கு என்ன செய்யும் அந்த நூல்கள், அவருடைய நூல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய புத்தகம் இருக்கிறது. அதில் ஒரு பகுதியில் எழுதியிருக்கிறார், கிதாபுர் ரத்தி அலா அபி ஹனீஃபா. அபு ஹனீஃபாவிற்கு கொடுக்கக்கூடிய மறுப்பு அப்படின்னு ஒரு அத்தியாயத்தை எழுதியிருக்கிறார். அபு ஹனீஃபா சொன்ன சட்டங்களுக்கு மறுப்பு என்ற ஒரு பாடத்தை, ஒரு அத்தியாயத்தை எழுதுகிறார். எழுதிவிட்ட அதில் என்ன இருக்குன்னு சொல்றார், ஹாதா மா ஹாலஃப பிஹி அபு ஹனீஃபா அல்லதி ஜா அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அபு ஹனீஃபா இருக்கிறாரே, இந்த அபு ஹனீஃபா நபிமொழிகளை மறுத்திருக்கிறார். மா ஹாலஃப பிஹி அபு ஹனீஃபா அல் அஸல்லதி அனின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய நபிமொழிகளில் இவர் முரணாக சொன்ன செய்தியினுடைய தொகுப்பு என்று குறிப்பிடுகிறார். ஒரு 400-500 செய்திகள் அதில் பதிவு செய்திருக்கிறார். அந்த செய்திகள் என்ன சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், அபு ஹனீஃபா அதற்கு மாற்றமாக சொல்லியிருக்கிறார். அபு ஹனீஃபாவுடைய சொல்லுக்கு மாற்றமாக அல்லாஹ்வின் தூதர் அவருடைய தீர்ப்புகள் இருக்கிறது. அப்போ இமாம்கள் என்று நீங்கள் பெரிதாக சொல்கிறீர்களே, அவருடைய ஏராளமான செய்திகள் நபிமொழிக்கு மாற்றமாக அமைந்திருக்கிறது என்பதை எங்க முசன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற நூலில் அன்றைய காலத்திலேயே அபு ஹனீஃபாவுக்கு அடுத்த காலத்திலேயே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று நீங்கள் வைத்திருக்கிறீர்களே மதுஹபுடைய நூல்கள் என்று, ஷாஃபி மதுஹபுடைய நூல் என்றும் ஹனஃபி மதுஹபுடைய நூல் என்றும் எழுதி வைத்திருக்கிறார்களே, இந்த நூலுக்கும் இமாம்களுக்கும் கூட சம்பந்தம் இல்லை. இப்போ அபு ஹனீஃபாவுடைய மதுஹப் என்று சொன்னால் அபு ஹனீஃபா அவர்கள் எழுதிய நூலை என்ன செஞ்சிருக்கணும், பாடத்தில் வைத்திருக்கணும். நீங்கள் போய் எந்த மதரசாவுக்கு வேண்டுமானால் நீங்கள் போங்க, அந்த மதரசாவில் போய் அபு ஹனீஃபா நேரடியாக எழுதிய நூல்கள் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்றாங்களா அப்படின்னு கேளுங்க. ஒரு நூலும் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவர் எழுதிய நூலே இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அடுத்து இமாம் ஷாஃபி அவர் இருக்கிறாரே, அந்த இமாம் ஷாஃபி அவர்களுடைய அந்த தொகுத்த நூல்கள், அவர் இந்த மக்களுக்கு சொன்ன அந்த செய்திகள், தொகுக்கப்பட்ட நூல்கள் அதிலே பாடத்திலே வைத்திருக்கிறார்களா என்று நீங்கள் கேளுங்கள், இல்லை என்று விடுவார்கள். இமாம் ஷாஃபி இடத்திலே நேரடியாக கேட்ட மாணவர்கள் ஷாஃபி சொன்ன செய்திகளை அப்படியே தொகுத்திருக்கிறாங்க. அதுக்கு பேர் அல் அப்படின்னு ஒரு நூல். இந்த நூல் ஷாஃபி இமாமிடத்தில் நேரடியாக மாணவர்கள் கேட்டது. அந்த செய்திகளையாவது நீங்கள் பாடத்தில் வைத்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் பாடத்தில் வைக்கல. அப்போ ஷாஃபி மதுஹபுங்கிறிய அவர் எழுதின நூலையே நீ பாடத்தில் வைக்கல. அவர் எழுதின அர் ரிசாலா என்று இருக்கிறதே அதை வைத்திருக்கிறீங்களா? முஸ்னத் ஷாஃபி, முஸ்னதி என்ற பெயரிலே இமாம் ஷாஃபி தொகுத்திருக்கிறாரே அந்த நூலை பாடத்தில் வைத்திருக்கிறீங்களா? முஸ்தல்ஃபுல் ஹதீஸ் என்று எழுதியிருக்கிறாரே, தொகுத்தாரே, அந்த நூலை பாடத்தில் வைத்திருக்கிறா? இல்லை. மதுஹபி என்று சொல்லக்கூடியவர்கள் மதரசாக்களிலே பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய நூல்கள் அந்த இமாம்களுக்கு கூட சம்பந்தம் இல்லை. என்னென்ன நூல்கள் சொல்லி இருக்கிறாங்க, அந்த நூல்களுடைய காலத்தை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் இவங்க மதுஹபில் கூட இமாம்களை கூட மதிப்பது இல்லை என்பதை நீங்கள் என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். பாருங்க, அதில் ஷாஃபி மதுஹபில் மின்ஹாஜு தாலிபீன் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. இந்த நூலாசிரியருடைய காலம் என்ன தெரியுமா? 676 ஹிஜ்ரி.
ஷாஃபி இமாம் 204 இறந்து போகிறார். இந்த ஷாஃபி மதுஹப் நூல்கள் என்று எழுதப்பட்டதனுடைய காலம் என்ன? 676. ஃபத்ஹுல் முஈன் இதுவும் என்ன செய்கிறார்கள்? ஷாஃபி மதுஹபினுடைய நூல்களாக மதரசாவில் பாடம் நடத்துகிறார்கள். அந்த நூலாசிரியருடைய காலம் என்ன? ஹிஜ்ரி 987. இந்த ஃபத்ஹுல் முஈனுடைய விரிவுரை நூல் என்று இயானத்து தாலிபீன் என்ற ஒரு நூலை வைத்திருக்கிறார்கள். அந்த நூலாசிரியருடைய காலம் என்ன? 1302. எப்போ? 1302. 1000 வருடங்களுக்கு பிறகு, அவருக்கு பிறகு பிறந்தவர். அவர் என்ன செய்கிறார்? ஷாஃபி மதுஹபுடைய சட்டத்தை சொல்லுகிறார். உம்தத்து சாலிக் என்ற நூல் இருக்கிறது. அவருடைய ஆசிரியர் யாருன்னா ஹிஜ்ரி 702 அவருடைய காலம் இடம்பெறுகிறது. அல் மஜ்மூ ஷரஹுல் முஹத்தப் என்று சொல்ல இமாம் நவவி அவர்கள் எழுதின அந்த நூல், அந்த ஆசிரியருடைய காலத்தை பார்த்தால் 676. அப்போ ஷாஃபி மதுஹப் என்னும் நூல்கள் என்று முக்கியமாக வைத்திருக்கிறார்களே, அந்த நூல்கள் இமாம் ஷாஃபி இறந்து பல வருடங்கள், 400, 500, 1000 வருடங்களுக்கு பிறகு இன்று இவர்களாக எழுதி கொண்ட நூல்கள் தான் பாடத்தில் வைத்திருக்கிறார். அப்போ இமாம் ஷாஃபிக்கும் கூட இதில் எந்த விதமான தொடர்பு இல்லை. ஷாஃபியினுடைய பெயரினால் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க. அதே மாதிரி ஹனஃபி மதுஹபினுடைய முக்கியமான நூல் நூருல் ஈலா, ஆரம்பமானவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நூல். இது ஹிஜ்ரி 1069. அவருடைய காலத்தை பார்த்தா 1069. அபு ஹனீஃபா இறந்தது 150. இங்கே 1069னா பார்த்துக்கிறேன். 1000 வருடங்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர். அவர் என்ன செய்கிறார்? அபு ஹனீஃபாவுடைய கருத்து என்று எழுதுகிறார். அதே மாதிரி ஷரஹுல் விகாயா என்ற ஒரு நூல் இருக்கிறது. அது ஹிஜ்ரி 747. ஹிதாயா என்ற மிகப்பெரிய ஒரு நூல் என்று சொல்வார்கள். அது 511. துருல் முஹ்தார் 1088. அதற்கு விரிவுரை நூலான ரத்துல் முஹ்தார் 1252. ஃபத்தாவா ஆலம்கீரி இது 1028. இதெல்லாம் அவங்க வாழ்ந்த காலம். இந்த காலத்தில் எழுதியவர்களுக்கும் 150 மரணித்த 80 பிறந்தவருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதையும் நீங்கள் என்ன செய்யணும்? எண்ணி பார்க்கணும். அப்போ மதுஹபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இமாமுடைய அந்த நேரடியான நூல்களை பாடத்தில் வைக்கவில்லை என்பதை நீ கவனிக்கணும். ஏன் வைக்கல? வைக்காதுக்கு என்ன காரணம்? அந்த இமாம்களே தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க, எங்களை நீங்கள் பின்பற்றாதீங்க, நபியினுடைய வழியையே நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்கள் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லுக்கு மாற்றமாக நடங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? என்னுடைய சொல்லுக்கே நீ முக்கியத்துவம் கொடுங்கன்னு யாராவது சொல்லுவானா? ஒரு எந்த அறிவாளியாவது சொல்லுவானா? நபியின் மீது மதிப்புள்ள யாராவது சொல்லுவானா? ஒருத்தரும் சொல்ல மாட்டான். அந்த இமாம்களும் சொல்லலை. ரத்துல் முஹ்தார் என்ற நூலில் அழகாக எழுதப்பட்டிருக்கிற அபு ஹனீஃபா சொன்னதாக சஹ அனில் இமாம். இந்த அபு ஹனீஃபா அவர்களிடத்திலிருந்து ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா சஹல் ஹதீசு ஃபஹுவ மத்ஹபி. ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருக்கும் என்று சொன்னால் அதுதான் என்னுடைய மதுஹபு. ஆதாரபூர்வமான நபிமொழிகள் என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி தான் நீங்கள் நடக்கணும், அதுதான் என்னுடைய மதுஹப் என்று தெளிவாக அபு ஹனீஃபா அவர்கள் சொன்னதாக அவர்களுடைய நூல்களாக சொல்லப்பட்ட ரத்துல் முஹ்தாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதை எப்படி எழுதி வைப்பாங்க? இந்த கருத்தை மக்களிடத்தில் எடுத்து வைத்தால் அவர்கள் நபி வழியின் பக்கம் போயிடுவாங்களா இல்லையா? அதனால அபு ஹனீஃபாவுடைய நேரடியாக சொல்லப்பட்ட பல செய்திகள் இந்த சமுதாய மக்களுக்கு சொல்லப்படல். அதே மாதிரி இமாம் ஷாஃபி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகா, அவர் மாதிரி நபிமொழிகளை வலியுறுத்தி வேறு யாரும் பேசியிருக்க மாட்டார்கள் என்ற அளவுக்கு அவருடைய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஹ்தஸருல் முஅம்மல் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டு குல்லு ஹதீஸின் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுவ கௌலி. அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் அதுதான் என்னுடைய சொல். வயில்லம் தஸ்மஉ மின்னி, என்னிடத்தில் இருந்து அதை நீங்கள் கேட்காவிட்டாலும் சரியே. என்னிடத்தில் அந்த மாதிரி சொல்ல நான் கேட்கல, நான் அந்த மாதிரி சொன்னதாக பதிவு இல்லை, கவலைப்படாதீங்க, நீங்கள் இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டியதில்லை. நபி மொழி வந்து விட்டதென்றால் அதுதான் என்னுடைய சொல், அதுதான் என்னுடைய மதுஹப், அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த மதுஹப் நூல்கள்ல தப்பு வருமா, மதுஹப் நூல்கள்ல தவறு வருமா, அவ்வளவு அற்புதமாக அழகாக
தொகுக்கப்பட்ட நூல் அத்தனையும் ரத்தினங்கள், மாணிக்கங்கள், அந்த சட்டத்தை பின்பற்றணும்னு பேசுகிறார்களே, அவர்களுக்கு இமாம் ஷாஃபி அவர்கள் சாட்டையடி கொடுக்கிறார்கள். மதுஹல் என்ற நூலில் நாம் பார்க்கிறோம், லக்கத் அல்லஃப்து ஹாதிஹில் குத்துப், முக்தசர் முஅம்மல் என்ற அந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நான் இந்த புத்தகங்களை தொகுத்திருக்கிறேன். வலம் ஆலு ஜஹதன், இதில் மிக முக்கியமாக அதிகமான முயற்சிகளை நான் செய்திருக்கிறேன். ரொம்ப முயற்சி செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய புத்தகங்களை நான் உங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறேன். அதுக்கடுத்து சொல்கிறார் பாருங்க, வலா புத்தன் யூஜத ஃபீஹல் ஹதா, அப்படி நான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் சிரமப்பட்டு இருந்தாலும் இந்த புத்தகத்தில் கண்டிப்பாக தவறு இருக்கும். எவ்வளவு ஆழமா சொல்றார் பாருங்க, எவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறார் பாருங்க. நான் ரொம்ப ஏனாதோனான்லாம் புத்தகத்தை எழுதலை, ரொம்ப முயற்சி செஞ்சு தான் புத்தகம் எழுதுகிறேன், இருந்தாலும் இதில் கண்டிப்பாக தவறு இருக்கும். ஏன்? அதற்கு அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை ஆதாரமாக சொல்கிறார், லவ் கான மின் கைரில்லா லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் மட்டும் இந்த குர்ஆன் வந்திருந்தால் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். மனிதன் அல்லாத நூல்களில் தவறு வரும், முரண்பாடுகள் வரும். இது அல்லாஹ்வுடைய கூற்று. நான் மனிதன், நான் எழுதிய நூல்ல எவ்வளவு முயற்சி செய்திருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் அதில் தவறு இருக்கும். என்னுடைய நூலை படிக்கிறீங்களா? அதில் தவறு இருக்கும் என்ற கண்ணத்தோடு படியுங்க, அதில் தவறு வரும் என்ற அடிப்படையில் நீங்கள் படியுங்கள். அப்படி இருக்கும்போது ஃபமா வஜத்தும் ஃபீ குத்துபி ஹாதிஹி மிம்மா யுஹாலிஃபுல் கிதாப வ சுன்னா ஃபகத் ரஜஅது அன்ஹு, இந்த புத்தகத்தில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக எதையாவது நீங்கள் பார்த்தால் அதை விட்டும் நான் இப்பொழுதே விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அப்ப என்னுடைய புத்தகம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுகிற புத்தகமாக இருந்தாலும் மனித புத்தகங்களில் தவறு இருக்கும், இந்த அடிப்படையை முதலில் உணரு என்று சொன்னவர்கள் அந்த மதுஹப் இமாம்கள்ல இமாம் ஷாஃபி அவர்கள். அந்த நம்பிக்கை இருக்கா? நீங்க மதுஹப் புத்தகங்கள் என்பதிலே எந்த தப்புமே வராது என்று எண்ணுகிறீர்களே, இது குர்ஆனுடைய இடத்துக்கு வைத்து பார்ப்பதில்லையா? அதிலும் தவறு வரும் என்ற கண்ணோட்டத்தோடு பாருங்கள், திருக்குர்ஆன் ஒப்பிட்டு பாருங்கள், அதில் உள்ள தவறு இருக்கும். தவறு மனிதன் அடிப்படையில் தவறு செய்தால் விட்டுட்டு போங்க. நபி வழிக்கு மாற்றமாக ஒரு சட்டம் இருக்குமானால் நபி மொழியை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய கூற்றை விட்டு விடுங்கள். அதுதான் அவர் இமாம் ஷாஃபி அவர்களும் சொன்னார். இது எதையும் நான் பார்க்க மாட்டேன், நான் ஆய்வு செய்ய மாட்டேன், நான் சிந்திக்க மாட்டேன், எங்க மதுஹபில் இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் நான் பின்பற்றுவேன், ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் இமாம் ஷாஃபி அவர்கள் அதற்கு பதில் அளிக்கிறாங்க பாருங்க. அல் மதுஹல் என்ற ஒரு நூலிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மஸலுல்லதி யத்லுபுல் இல்ம பிலா ஹுஜ்ஜா, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் கல்வியை தேடுவன் க மஸலி ஹாத்திபி லைலின் யஹ்மிலு ஹுஸ்மத ஹதபின், இரவு நேரங்களில் விறகு பொறுக்குபவனை போன்றவன். அதில் ஃபீஹா அஃபா, இவனுக்கு தெரியாமல் நச்சுள்ள ஒரு பாம்பு உள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கும். தல்தகு வஹுவலா எதிரி, அவனை அறியாமல் அது அவனை கொட்டுவிடும். எவ்வளவு அழகான உதாரணம் பாருங்கள். இரவு நேரத்தில் விறகு பிறக்க போகிறோம், மொத்தத்திலேயே விறகு போட்டாலே அங்கே பாம்பு, பள்ளி, வேறு விதமான ஜந்துக்கள் எல்லாம் இருக்கும். இவன் இரவு நேரத்தில் போகிறான். அந்த இரவு நேரத்தில் விறகை எடுக்கின்ற பொழுது இருட்டாக இருப்பதினால் உள்ளே ஒளிந்திருக்கும் பயங்கரமான நச்சுள்ள பாம்பு அவனை கொத்திரும். இது யாருக்கு உதாரணம்? ஆதாரம் பார்க்க மாட்டேன், தொழுவனுமே கையை உயர்த்தணுமா உயர்த்தக்கூடாது, வரல அசைக்கணுமா அசைக்கக்கூடாது, மதுஹப் சொன்னிச்சு, அப்படியே நம்புவேன். அதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையான்னா பார்க்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் நீ இந்த மாதிரி ஆட்கள் இறப்புக்கு சமமான காரியத்தை செய்கிறார். இவனை அறியாமல் அந்த நச்சுப்பாம்பு அவனை கொண்டுவிடும். இந்த தக்லீது என்ற கண்மூடித்தனம் பின்பற்றுவதின் காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதலை இவன் புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று இமாம் ஷாஃபி அவர்கள் எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு பாரு. அவங்க சொல்றாங்க, என் புத்தகத்தில் தப்பு இருக்கும், அதை ஆய்வு செய்து பாரு, தப்பு இருந்தால் உடனே அதை விட்டுட்டு போயிரு. நீ எந்த ஆதாரத்தை எந்த செய்தியை இருந்தாலும் ஆதாரம் உண்டா என்று பார்த்து நீ பின்பற்று. இதெல்லாம் மதுஹப் இமாம்கள் அன்றைய காலத்தில் சொன்னதினால் அவர்களுடைய உண்மையான அறிவுரைகளும் சட்டங்களும் இங்கே கொடுக்கப்படாமல் இருக்கிறது. அடுத்து நம்மை பற்றி சொல்வார்கள், இந்த மதுஹபினுடைய சட்டங்கள் மாஷா அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான சட்டங்கள், எவ்வளவு அழகான சட்டங்கள், இமாம் எவ்வளவு தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க, மதுஹப் நூலை படித்து பாருங்கள்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹிதாயாங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம், அதனுடைய விரிவுரை நூல் ஃபத்துஹுல் கதீர்.
தஃப்சீர் ஃபத்துல் கதீர்னு இருக்குது, அது வேறு ஷவுகானி எழுதியது. இது ஃபத்துல் கதீர் என்ற நூல் ஹிதாயாவுடைய விரிவுரை நூல். அதில் ஒரு சட்டம் விளக்கப்படுகிறது. இப்போ குதிரை ஒரு தண்ணீரில் வாய் வைத்து விட்டால் தண்ணியை குடிச்சிருச்சு, அந்த தண்ணீரில் ஒளி செய்யலாமா செய்யக்கூடாதா? அபு ஹனீஃபா இமாம் அவர்களுடைய கருத்து என்ன? அவர் விளக்குறா பாருங்க, எவ்வளவு தெளிவுண்டு பாருங்க. அன் அபி ஹனீஃபத ஃபி சூரில் ஃபரசி அர்பா ரிவாயாத். குதிரையினுடைய எச்சி தொடர்பாக அபு ஹனீஃபாவிடத்தில் இருந்து 4 அறிவிப்புகள் வந்திருக்கிறது. அதில் என்ன சட்டம்? ஒளி செய்யலாமா செய்யக்கூடாது? முதலாவது, ஃபி ரிவாயத்தின் அஹப்பு இலைய ஐயத்தவல்லா பி கைரிஹி. எனக்கு விருப்பமானது என்னவென்றால் அது அல்லாத வேறு தண்ணியில் போய் ஒளி செய்கிறது தான் எனக்கு விருப்பமானது. அதில் ஒளி செஞ்சிடாது, அது என்ன கிடையாது, சுத்தமானது கிடையாது. இது அபு ஹனீஃபாவுடைய ஒரு கருத்து. வஃபி ரிவாயத்தின் இன்னொரு அறிவிப்பில் மக்ரூஹுன், இது வெறுக்கப்பட்டது. இதில் என்ன செய்ய, வெறுக்குமாறு உள்ளது, என்ன செஞ்சிடாது. வஃபி ரிவாயத்தின் இன்னொரு அறிவிப்பில் மஷ்கூக்குன், சந்தேகத்திற்கு உரியது. வஃபி ரிவாயத்தின் தாஹிருன், இன்னொரு அறிவிப்பில் அது சுத்தமானது. ஒரு இதில் எத்தனை யார் சொல்றா? 4 மதுஹபுகளுடைய 4 இமாம்கள் சொல்லலை, அபு ஹனீஃபாவே இத்தனை ஒளி செய்யாதே, அடுத்தது பார்த்தா மக்ரூஹு, அப்புறம் பார்த்தா சந்தேகத்திற்குரியது, அப்புறம் பார்த்தா சுத்தமானது. ஒரு இமாம் எவ்வளவு தெளிவுபடுத்துறா பார்த்தீங்களா? இந்த மாதிரி தெளிவான சட்டங்கள்லாம் மதுஹபில் என்ன செஞ்சிருக்கு, நிறைந்திருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி 7000 கருத்துக்களை சொன்னாங்களா? மாற்றி மாற்றி பேசினார்களா? அவர்களிடத்தில் 1000 கருத்துகள் வருகிறதா? அப்போ மதுஹபுகள் என்று ரொம்ப தெளிவாக சொல்லும் என்று சொல்லுகிறீங்க, ஒரு இமாம்களுடைய கருத்து என்ன என்று தெளிவாக இருக்கா? இதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்கள், ஹிதாயா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் ஒரு தண்ணியில் ஒளி செஞ்சிட்டான், அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தலாமா? தொழுவதற்காக, இபாதத்துக்காக வேண்டி ஒளி செஞ்சிட்டான். இந்த தண்ணிக்கு மாவுல் முஸ்தாமல், பயன்படுத்தப்பட்ட தண்ணி. இந்த தண்ணியை பற்றி அபு ஹனீஃபா எத்தனை கருத்து சொல்றார் பாருங்க. கால முஹம்மத் வஹுவ ரிவாயத்துன் அன் அபி ஹனீஃபா. முஹம்மதும் சொல்கிறார், அபு ஹனீஃபாவுடைய ஒரு அறிவிப்பும் இதுதான். ஹுவ தாஹிருன் கைரு தஹூரின். இந்த தண்ணி அது சுத்தமானது, ஆனால் அடுத்தார்கள் சுத்தம் செய்யாது. அது நஜீஸ் இல்லை, ஆனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒளி செய்ய முடியாது. அது சுத்தம், ஆனால் அடுத்த யாருக்கும் சுத்தப்படுத்தாது. அடுத்தது கால அபு ஹனீஃபா வ அபு யூசுப் வஹுவ நஜீசுன். அபு ஹனீஃபாவும் அபு யூசுஃபும் சொல்லுகிறார்கள், இந்த தண்ணி நஜீஸு, இது என்ன செய்யக்கூடாது, சுத்தம் கிடையாது. இதுவும் அபு ஹனீஃபா தான் சொன்னார். வஃபி ரிவாயத்தில் ஹசன் அன் அபி ஹனீஃபா. அபு ஹனீஃபாவிட்ட ஹசன் என்ற இன்னொரு மாணவர், அவர் மூலமாக சொல்லப்படுகிறது, நஜாசத்தன் கலீலத்தன், ரொம்ப கடுமையான நஜீஸு. இந்த தண்ணி இருக்க நீங்கள் ஒளி செஞ்சுட்டீண்டா அதில் வேற நஜீஸெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒளி செய்ததின் காரணத்தினால் மிக மோசமான நஜீஸாக அது மாறிவிட்டது. இதுவும் அபு ஹனீஃபா. வஃபி ரிவாயத்தின் அபி யூசுப் அன்ஹு. அபு யூசுஃபிடமிருந்தும் அவர் அபு ஹனீஃபா சொன்னதாக சொல்லப்படுகிறது, நஜாசத்தன் ஹஃபீஃபத்தன், லேசான நஜீஸு. அபு ஹனீஃபா என்னதாப்பா சொல்கிறாரு? அதை நஜீஸுங்கிறாரா, சுத்தங்கிறாரா, கடுமையான நஜீஸுங்கிறாரா, அல்லது லேசான நஜீஸுங்கிறாரா? என்ன சொல்லுகிறார்? 4 மதுஹபா இல்லை 4 கிதாபா? ஒரே புத்தகத்தில் அபு ஹனீஃபா இத்தனை கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று எழுதப்படுகிறது. அப்போ மதுஹபு நூல்கள் தெளிவுபடுத்த. அடுத்து ஜும்மா நடந்த இடம் அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் கிராமத்தில் நடத்தக்கூடாதுன்னு தடை போடலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த கிராமங்களில் ஜும்மா தொழுகை நடந்திருக்கிறது. ஆனால் இந்த மதுஹப் சொல்லுகிறது, ஜும்மா கூடாது, கிராமத்தில் செய்யக்கூடாது, பட்டணத்தில் தான் செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையில் இந்த மதுஹபுகள் நடந்திருக்கிறதா என்பதை நீங்கள் என்ன செய்யணும், நினைத்து பார்க்கணும். இதே மாதிரி நிறைய செய்திகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த, அவர்கள் அங்கீகரித்த, அவர்கள் செய்த, அவர்கள் கட்டளையிட்ட அத்தனைக்கும் மாற்றமாக ஏராளமான செய்திகள் மதுஹபில் இருக்கிறது, மதுஹபில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனவே மதுஹப் என்பது மாநபியில் அமையவில்லை, மதுஹபுகளை பின்பற்றுமாறும் அந்த இமாம்களும் சொல்லவில்லை, மதுஹபு நூல்களும் அந்த மதுஹபு இமாம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மறுமையில் ஈடேற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால்
அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அவன் சொன்ன மாதிரி நடங்க, அவன் தூதர் சொன்ன மாதிரி நடங்க. வலா துபுத்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். உங்களுடைய அமல்கள் அல்லாஹ் அல்லாத இமாம்கள் சொன்னார்கள், மதுஹப் நூல்கள் இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் அதை பின்பற்றினீர்களே, ஆனால் உங்களுடைய அமல்கள் அனைத்தும் வீணாகி போய்விடும், மறுமையில் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹு தஆலா அதிலிருந்து காப்பாற்றி குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் அடிப்படையில் நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Allah